சிஐடி ஷங்கர் திரைப்படம் ஒரு அரசியல்வாதி தற்கொலை குண்டுவெடிப்பில் கொல்லப்படுவதால் தொடங்குகிறது. அவள் அணிந்திருந்த வெடிகுண்டு பட்டையை வெடிக்கச் செய்கிறாள். சிஐடி சங்கர் மற்றும் அவரது உதவியாளர் ராஜு நிழல்மயமான கொலைச் சம்பவத்தை விசாரிக்க நீலகிரிக்கு அனுப்பப்படுகிறார்கள். அதே நகரத்தில் மூலிகை ஆய்வாளராக வேடமிட்டு தங்கியிருக்கும் சிஐடி அசோக்கனும் உள்ளார். அவரது நெருங்கிய தொடர்பு காதலர் கிளப் நடனக் கலைஞர் ரீதாவாகும். அசோக்கன் உண்மையை கண்டுபிடித்து நாகமலை எஸ்டேட்டுக்கு செல்கிறார். அங்கு அவர் ஒரு இளம்பெண்ணை லிப்ட் கொடுக்கிறார். ஆனால் அவள் தனது வெடிகுண்டு பட்டையை வெடிக்கச் செய்து இறக்கிறாள். அசோக்கன் தனது டயரியும் லாக்கர் சாவியும் வித்யாவிடம் கொடுக்கிறார். அவள் அவரை காப்பாற்றி மருத்துவமனையில் சேர்க்கிறாள். ஆனால் துரதிருஷ்டவசமாக அசோக்கன் மருத்துவமனையிலேயே மர்ம கும்பலால் கொல்லப்படுகிறார். வித்யா அந்த பொருட்களை சங்கரிடம் கொடுக்கிறாள். இருவரும் காதலிக்கிறார்கள். ராஜு அதே ஹோட்டலில் தங்கி இருக்கும் நடிகை ராமாவை காதலிக்கிறான். சங்கர் ரீதாவை சந்தித்து உதவி கேட்கிறார். ரீதா ராஜுவுக்கு தகவல் கொடுக்கிறாள். பின்னர் அதே மர்ம கும்பலால் கொல்லப்படுகிறாள். மூலிகை தொடர்பான தகவல்களுக்கு வித்யா தன் அண்ணன் சுந்தரத்திடம் உதவி கேட்கிறாள். சுந்தரம் தனது நண்பர் பூபதியை சந்திக்கிறார். சங்கருக்கு பூபதி மூலிகை ஆராய்ச்சியாளராக அறிமுகப்படுத்திக் கொண்டு மருந்து குறித்து முக்கிய தகவல்களை வழங்குகிறார். நாகமலை எஸ்டேட்டின் காடு பிளாக் ஃபாரஸ்ட் உள்ளே ஆரோமி என்ற சிறப்பு மூலிகை வளர்க்கிறது. அதிலிருந்து மருந்து தயாரிக்கப்படுகிறது. இந்த மருந்து மனித உடலில் செலுத்தப்பட்டால் அந்த நபர் மயக்க நிலைக்கு சென்று கும்பலின் சட்டவிரோத செயல்களுக்கு பயன்படுத்தப்படுகிறார். பூபதி சங்கர், வித்யா, சுந்தரத்தை பெற்றுக்கொண்டு காடுக்குள் செல்கிறார். அங்கு பூபதி மர்ம கும்பலின் ஒருவரென்றும் அவர்கள் ஒரு இரகசிய தளத்தில் கும்பல் தலைவரை சந்திக்கிறார்கள். இந்த கொலைகள் இரகசிய இயக்கம் நடத்தும் தீவிரவாத கும்பலால் செய்யப்படுவதாக சங்கர் கண்டுபிடிக்கிறார். வித்யா மற்றும் சுந்தரம் தங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள், குடும்பத்தினரை கொல்லும் இந்த அமைப்பு பற்றி பூபதியிடம் கேள்வி எழுப்புகிறார்கள். இதைக் கேட்ட பூபதி மனம் மாறி வித்யா, சுந்தரம், ராஜு, சங்கர் மற்றும் பிறரை காப்பாற்ற முயல்கிறார். சிஐடி சங்கர் தனது பணி நிறைவேற்ற முடிவா? இறுதியில் சங்கர் கும்பலுடன் துப்பாக்கிச் சண்டையில் ஈடுபடுகிறார். இந்தச் சண்டையில் பூபதி உயிரிழக்கிறார். ஆனால் வித்யாவின் உயிரை காப்பாற்றுகிறார்.